பிரதமர் மோடி தனக்கு நெருக்கமாக இருக்கிறார், தன்னுடைய அரசியல் வளர்ச்சியில் அவருடைய பார்வையின் மூலமாக நடக்குதுங்கிற அந்த ஆணவம், மமதையின் காரணமாக தான் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது. எந்த ஆளுங்கட்சியும் தனக்கு எதிராக நடக்கிற போராட்டத்தை விரும்ப மாட்டாங்க. அந்த வேளாண் சட்டங்கள்ல ஒரு வார்த்தையை கூட திரும்ப பெற மாட்டோம்னு நரேந்திர சிங் தோமர் சொன்னார், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், மோடியின் ஒப்புதலோடு. அப்படிப்பட்டவங்க உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குதுன்னு சொன்ன உடனே அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் கங்கனா ரனௌத் படிக்கணும். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருந்தா கடைசி வரைக்கும் அவங்க 100 ரூபாய்க்கு தான் போராடிட்டு இருந்தாங்கன்னா எதுக்காக அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார் மோடி? அரசியல் நோக்கம் இருந்தால் கூட தவறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே தேர்தல் பத்திரங்களை சட்டவிரோதம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார்? அதில் சில திருத்தங்களை செய்து நாங்கள் மீண்டும் அமல்படுத்துவோம்னு சொன்னார். ஆனவன் தான். அந்த வார்த்தை கூட வேளாண் சட்டங்கள்ல பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல, அப்படியே கிடப்புல போட்டாங்க. சோ தப்பு நடந்திருக்குன்னு அவர்களே உணர்ந்த பிறகு கங்கனா ரனாவத் மாதிரியான பிரபலங்கள் இந்த சம்பவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கணும். நாம் அப்படி அறைந்தால் ஜெயிலுக்கு போகணுங்கிற பாடத்தை அந்த பெண்மணியும் கத்துக்கிடணும். இது எதையுமே ரெண்டு பக்கம் நியாயப்படுத்த முடியாது. ரெண்டுலையுமே இருக்கிற உண்மைகளை இரண்டு தரப்பை ஆதரிப்பவர்களும் புரிஞ்சுக்கிடணும்.